ஹாய் வணக்கம் நமஸ்காரம். இது தமிழ் சாப்பாடு ஃப்ரம் துபாய். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்கள் 4 தக்காளி, மீடியம் சைஸ் 4 வெங்காயம் தக்காளி ஒரு 350 to 400 கிராம்ஸ் வரும், ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்ச கருவேப்பிலை பாதியாக பிரித்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கடைசியில் போடுறதுக்கு வச்சுக்கோங்க. ஒரு முழு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், பாதி தேங்காய் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு ஃபுல் தேங்காய் போட போகிறேன். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்தது தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வரத்துக்காக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு 10-15 முந்திரி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 5 ஏலக்காய், 5-6 பட்டை, 1/2 ஸ்பூன் லவங்கம் எடுத்துக்கேன். முந்திரி நீங்கள் ஊற வச்சு கூட வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் நான் அடுத்தது 1300 கிராம்ஸ். நீங்கள் 1500-2000 வரைக்கும் இதே மெஷர்மெண்ட்டில் செய்யலாம். இப்போ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு மேரினேட் பண்ணலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள், வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலர் வரத்துக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸாக நல்லா பொறுமையாக மசாஜ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஊறும். இப்போது மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு சைடில் வச்சுடுங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, எடுத்து வச்சுருந்த சோம்பு எல்லாத்தையும் எண்ணெய் சூடானதும் போடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்ச கருவேப்பிலையில் பாதி போடுங்க. பிறகு வெங்காயம் போடுங்க, நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதக்கிடும். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆக அவசியம் இல்லை. ஓரமாக பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜில் இந்த பச்சை மிளகாவும் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் இதை வதக்கினா போதும். முந்திரி ரொம்ப வதக்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க துருவன தேங்காய் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா தேங்காய் பிடிச்சிச்சுன்னா கடைசியில் குழம்புக்கு வேறு மாதிரி ஒரு வாசனை வரும். நல்ல கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகணும். அதே மீடியம் ஃப்ளேமோட ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது மஞ்சள் 1 ஸ்பூன், மிளகாப்பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அது போடுங்க. வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 3 ஸ்பூன் தனியாப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன், அதையும் 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். 1 கிளாஸுக்கு கம்மியாக ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பிரட்டிட்டு மேலே எண்ணெய் விடுற வரைக்கும் காத்திருக்கணும்.
அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் விடும். அந்த நேரத்தில் அணைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து ஆற வைங்க. ஆறின பிறகு மிக்சியில் எடுத்து நல்லா மையாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மேரினேட் பண்ணிக்கிற சிக்கன் அதில் வச்சுருங்க. மெதுவாக விடுங்க, ஏன்னா அதில் ஊற வச்சு நீர் வந்திருக்கும், அதை சேர்க்க வேண்டாம். சிக்கன் மட்டும் சேர்த்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வரும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போது அரைச்சி வச்சிருக்கிறது இப்போ கொட்டிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க, சில் தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக நல்ல ரிச் டெக்ஸ்சரான ஒரு குழம்பு வரும். இது நல்லா குக் ஆகணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் விட்டு கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொதித்து நடுவில் நுரை வரும். இந்த நுரை வந்து நல்லா சைடில் வரும்போது பிரியும் போது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இந்த சிக்கன் குழம்பு நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கனால தேங்காய் சோறு, புலாவ், ஒயிட் ரைஸ் எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கீ ரைஸ் கூட. நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா இறக்கிக்கலாம். பட் வெயிட் பண்ணுங்கள், நுரை பிரியும் போது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் இறக்கிடலாம். இறக்கிட்டு சர்வ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ரைஸ் செஞ்சு இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.